இதுதான் அந்த லூசு பைய வெங்கியோட வீடா? எப்படியாவது அந்த வெங்கி பையகிட்ட இருந்து அந்த அற்புத விளக்க வாங்கிடணும். என் பேரு மங்கி லீ. புராதன கலை பொருட்களை சேகரிக்கிறது என்னோட ஹாபி. ஓ, நீங்க நம்ம ஆளு. நானும் உங்களை பத்தி கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறேன். ஓ, என்ன பத்தி சொல்லிட்டாங்க? எல்லாம் சொல்லிட்டாங்க. வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க உட்காருங்க. நீங்க நேரா சீனால இருந்து வரீங்களா? சைனாவில இருந்து ஹாங்காங் போய், ஹாங்காங்ல இருந்து பாங்காக் போய், பாங்காக்ல இருந்து தாய்லாந்து போய், தாய்லாந்துல இருந்து சிங்கப்பூர் போய், சிங்கப்பூர்ல இருந்து சிலோன் வந்து அப்புறமா இங்க வந்திருக்கேன். ஆக மொத்தம் சீனால இருந்து வந்திருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. ஏன் கேக்குறீங்க? இல்ல, இவ்வளவு சரளமா தமிழ் பேசுறீங்களே. அது உலகத்தில் உள்ள அத்தனை மொழியும் எனக்கு அத்துப்படி. ஆமா, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்களே, இதுல ஏதாவது பிடிச்சிருந்தா விலைக்கு கொடுப்பீங்களா? கண்டிப்பா, அதானே என்னோட வேலையே. ஆனா ரேட் கரெக்டா ஒத்து வரணும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும், ரேட்டை பத்தி கவலைப்படாதீங்க. என்ன சொல்றீங்க? அப்ப முதல்ல பொருள்லாம் பாருங்க, அப்புறமா பேசிக்கலாம். வாங்க 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 வாங்க. இது அவுரங்கசீப்போட பர்சனல் ஹுக்கா. வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாரு, அவர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாரு. இது என்னன்னு தெரியுமா? இது சந்திரகுப்த மௌரியர் காலத்துது. ரொம்ப அபூர்வம், யாருக்கிட்டையும் கிடையாது. இந்த மான் ராமாயணத்துல வர மாயமான், அத சிலையாக்கிட்டாங்க. அந்த சிலை என்கிட்ட தான் இருக்கு. என்ன சொரத்தே இல்லாம இருக்கீங்க? இல்ல, உங்களை கலைப்பொருள் சேகரிப்பவர்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னடான்னா இப்படி வெங்கல பாத்திரக்கார வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? இந்த பொருளெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்குதுங்க. யாருக்கிட்டுமே இல்லாத ஒரு வித்தியாசமான பொருளை நான் தேடி வந்திருக்கிறேன். அது யாருக்கிட்டயுமே இல்லாத வித்தியாசமான பொருளா? அப்படிப்பட்ட பொருள் எங்கிட்டயும் ஒண்ணு இருக்கே. சும்மா கதை விடாதீங்க, எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. சரி, நான் வர்றேன். இருங்க, முதல்ல நான் காமிக்கிற பொருளை பாருங்க, அப்புறம் முடிவு பண்ணுங்க. சரி வாங்க. என்னத்தை காட்ட போறீங்களா? இதெல்லாம் யாருக்கு தேவை? சரி சரி, என்னமோ காட்டுங்க. இந்த விளக்கு உங்ககிட்ட தான் இருக்கா? இத பாருங்க, இத மட்டும் கேட்காதீங்க, நாட் ஃபார் சேல். அச்சச்சோ, இந்த விளக்கு உங்ககிட்டே இருக்கு? ஆமா, அதுக்கு ஏன் இப்படி அலறீங்க? ஐயையோ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இது ஒரு சாப விளக்குங்க. இது இருக்கிற இடத்துல துன்பமே தீராது. எப்ப பாரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை, அதுக்கப்புறம் மத்தவங்களோட சண்டை, வெட்டு குத்து கொலை எல்லாம் நடக்கும். இதை வச்சுக்கிட்டு யார் பிசினஸ் பண்ணாலும் அது விளங்கவே விளங்காதுங்க. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லீங்க. இது அற்புத விளக்கு, அலாவுதீனோட அற்புத விளக்குங்க. ஐயே, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இது தேய்ச்சா பூதம் வரும். அந்த பூதம் தாங்க உங்களுக்கு சாபம். இது தேவையா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பா, இங்க இருக்கேன்ப்பா. அப்பாவா? நானா? ஆமாப்பா. சார், மகனா சார்? உங்கள மாதிரி இருக்கா சார்? என்னங்க, நல்லா இருக்கீங்களா? ஏங்க ஏங்க என்ன பார்த்து பயப்படுறீங்க? நான் தாங்க உங்க சாவித்ரி. ஏங்க, என் மூளைக்கு சாவியே நீதான் சாவித்ரின்னு அடிக்கடி என்ன கொஞ்சுவீங்களே, அந்த சாவித்ரி தாங்க நான். ஒழுங்கா மரியாதையா இவங்க கூட குடும்பம் நடத்த முடியுமா முடியாதா? முடியாது முடியாது முடியாது. இவங்களை என் கூட ஒரு நாள் கூட வச்சுக்க முடியாது. எதையோ யோசிச்சு முடிச்சு போட்டு பாக்குறான். நம்பிட்டான் போல இருக்கு. ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இந்த விளக்கு வந்தப்புறம் தான் ஒரே குழப்பம், சண்டை, சச்சரவு. முதல்ல ஐயோ, என்னையா பண்ண போற? இந்த விளக்க தேய்ச்சு
பூதத்தை வர வச்சு 2 சாத்த போறேன். யோ நீ பட்ட அவஸ்தை போதாதுன்னு என்னையும் அவஸ்தைப்பட வைக்க போறியா? விளக்க தேய்க்க வேணாம், ஒண்ணு வேணாம், நான் வர்றேன். இருங்க முதல்ல இந்த விளக்க கொடுக்க வேண்டாம் தான் நினைச்சேன். இப்ப குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க தான் அபூர்வ பொருள் ஏதாவது வேணும்னு கேட்டீங்களே, இதை நீங்களே வாங்கிக்கோங்களேன். இது எனக்கு வேண்டாம், வேற ஏதாவது ஒரு பொருள். வேற ஏதாவது வேணும்னா கூட கேளுங்க, நான் முன்ன பின்ன பார்த்து விலைய போட்டு கொடுக்குறேன். வேற ஆதாம் கடிச்ச ஆப்பிள் வேணும், கிடைக்குமா? ஆதாம் கடிச்ச ஆப்பிள் அதுவும் என்கிட்ட தான் இருந்தது. என் சம்சாரம் அதை ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டா, அழுகி போச்சு. நேத்து தான் தூக்கி போட்டேன். அண்ட புழுக இப்படி போய் சொல்றான். வேற ஏதாவது கேளுங்க. வேற ஏதாவது இல்ல, எனக்கு விருப்பமான பொருள் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன், அது ஒன்றும் இங்க கிடைக்கல. நான் வர்றேன். ஹலோ சீனா, எப்பா என்ன வந்தான் பார்த்தான், எதையுமே வாங்காம போயிட்டானே. சரியான வேஸ்ட் பார்ட்டியா இருப்பான் போல இருக்கு. ஆனா இந்த விளக்க பத்தி அத்தனையும் சரியாதான் சொன்னான். ஒரு வழியா அவனை குழப்பிட்டு வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள விளக்க தூக்கி போட்டுருவான். ஒருவேளை இந்த விளக்கு நம்ம கிட்ட இருக்கிறதுனால தான் அவன் எதையுமே வாங்கலையோ. இப்படிப்பட்ட விளக்கு நமக்கு எதுக்கு? முதல்ல இதை தூக்கி எறியணும். குருவே, விளக்கு நமக்கு கிடைச்சிருச்சு. இனிமே அலாவுதீன் நமக்கு அடிமை. வணக்கம் அங்கிள். வணக்கம். ஓ, நீங்க தான் கௌதம் கௌரியா? ஆமா அங்கிள். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல அங்கிள். உட்காருங்கப்பா. இந்த பாருங்க, நான் வந்து இப்போ ஜட்ஜ் நீலகண்டன் இல்லை, உங்க அங்கிள் நீலகண்டன். அதனால நீங்க 2 பேரும் தாராளமா உட்கார்ந்து ஃப்ரீயா பேசலாம். உட்காருங்க. தேங்க்ஸ் அங்கிள். சரி சொல்லுங்க, இப்படி அடம் பிடிச்சி என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களே, என்ன விஷயம்? நான் உங்க அங்கிள்னு சொல்றீங்க, ஆனா அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் பார்க்கவே விடுறீங்க. எங்க அங்கிளை நாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கில பார்க்க மாட்டோம். அதுவும் நாங்க அங்கிள் நீலகண்டனை பார்க்க வரல, ஹைகோர்ட் ஜட்ஜ் நீலகண்டன் சாரை பார்க்க வந்தோம். அப்பா, குழந்தைகள் தானே நான் ஏமாந்து பேசிட்டேன். சரி, நான் இப்போ ஜட்ஜ் நீலகண்டனா பேசுறேன். இப்போ சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? இன்னைக்கு பேப்பர் படிச்சீங்களா? படிச்சேன். தூக்கு தண்டனை கொடுத்த கைதி சிவராமன் ஜெயில இருந்து தப்பிச்சு போனதையும், போன வாரம் மறுபடியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணதையும் பேப்பர்ல போட்டிருந்தாங்களே, அது நீங்க படிச்சீங்களா? படிச்சேன். இதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? தப்பிச்சு போன கைதியை போலீஸ் மறுபடியும் பிடிச்சிருக்காங்க, அவ்வளவுதானே. இந்த பாருங்க, ஜெயில இருந்து வேணா யாராவது தப்பிச்சிடலாம், ஆனா சட்டத்துக்கிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரமா யாரும் தப்பிக்கவே முடியாது. தப்பு பண்ணவங்க தப்பிக்க முடியாதுதான், ஆனா தப்பே பண்ணாதவங்க மாட்டிக்கிட்டா அவங்கள நாம தானே தப்பிக்க வைக்க முடியும். என்னப்பா நீ விசுவோட பேரை மாதிரி குழப்பற? சிவராம தான் பண்ணின கொலைகளை தானே ஒத்துக்கிட்டான். ரெண்டாவதா, அவன் கொலைகளை பண்ணதுக்கு பக்காவா சாட்சியங்கள் இருக்கு. நாங்க எதையுமே தீர விசாரிக்காம தண்டனை கொடுக்கவே மாட்டோம். அதுவும் இப்படி கேபிட்டல் பனிஷ்மெண்ட்ங்கிறப்ப எங்க விசாரணை 100% தெளிவா இருக்கும். ஓகே, நீங்க சொன்னது எதையும் நாங்க மறுக்கவும் இல்ல, சிவராமன் அங்கிள் கொலையே பண்ணலன்னு நாங்க சொல்லவும் இல்ல. ஆனா போலீஸ்காரங்க சொன்ன மாதிரி அவர் அந்த வீட்டுக்கு திருட போகல. என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள், இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே உண்மை. சிவராமன் அங்கிள் ஜெயில இருந்து தப்பிச்ச அன்னைக்கு நானும் இவனும் எங்க ஃப்ரெண்ட்ஸும் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்தோம். யாரும் என்ன பிடிக்கவோ ஃபாலோ பண்ணவோ ட்ரை பண்ணக்கூடாது. மீறி பண்ணிக்க இந்த குழந்தை உயிரோட இருக்காது. அங்கிள், நீங்க ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கீங்க. உங்களையே போலீஸ் துரத்தணும்? எனக்கு ராகுல் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இருந்தா, செல்வின்னு உன் வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. நாங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். என் பையன் ராகுல பத்தி கோடி கோடியா கனவு கண்டுகிட்டு இருந்தேன்.
சண்டால பாவிங்க 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு நம்ம பிள்ளைகளுக்கு போதை ஏத்தி இப்படி வேன்லயும் பஸ்லயும் தள்ளி விட்டுறாங்களே. பாவம் இந்த பிஞ்சு குழந்தைகளை பொணமாக்கிட்டு அதுகளை நம்பி இருக்கிற நம்மளையும் அனாதி ஆக்கிடுறாங்க. இந்த போதை மருந்து விக்கிறவனுங்களை தேடி கண்டுபிடிச்சு நடு ரோட்ல நிக்க வச்சு சுடணும், தூக்குல போடணும், இல்ல கல்லாலேயே அடிச்சு கொல்லணும். அட பாவி, அநியாம என் 2 ஃப்ரெண்ட்ஸுகளையும் கொண்டேடா. கவலைப்படாதடா, கவலைப்படாத. ஒண்ணி அவங்க கூட அனுப்பி வைக்கிறேன். கீழே போறாங்க. இது இருக்கா பாருங்க சார். ஓ மை காட். வாங்க சார், வாங்க சார். நிறுத்துடா, நிறுத்துடா. காட்சவர் பிடிங்க, பிடிங்க அவனை. பிடிங்க. கத்திய வாங்க, கத்திய வாங்க, கத்திய வாங்க, கத்திய வாங்க. இந்த ராஸ்கல் வீட்ல திருட வந்தா சார். தடுக்க போன 2 ஃப்ரெண்ட்ஸுகளையும் கொன்னுட்டான் சார். இந்த கேஸ்ல இவ்வளவு நடந்திருக்குன்னு என்னால நம்பவே முடியலையேம்மா. இப்ப நான் சொன்னது எல்லாம் என் படிப்பு மேல ப்ராமிஸா உண்மை அங்கிள். நான் அதை சொல்லலம்மா. ஊருக்குள்ள நடக்கிற தப்புக்களை ஊருக்கு வெளியே இருக்கிற கோர்ட்டு விசாரிச்சு தண்டனை கொடுக்குதுன்னா அந்த கோர்ட்டும் விசாரணையும் விசாரணை அதிகாரிகளும் எவ்வளவு உண்மையாகவும் எவ்வளவு நேர்மையாகவும் இருந்திருக்கணும். கொலைக்கான அடிப்படை காரணத்தை அவங்களுக்கு சாதகமா மாத்தி சொன்னதால இந்த கேஸோட ஆர்குமெண்ட் குற்றவாளியோட தூக்கு தண்டனையை நோக்கி மிக சாதாரணமா போயிடுச்சு. முள் இல்லாத மரம்னா முடவும் கூட ஏறி பார்க்க ஆசைப்படுவான். சகல சக்தியோடு இருக்கிற இந்த ஆண்டனிக்கு சொல்லவா வேணும்? கண்ணை கட்டித்தான் நிற்கிறாளேன்னு நீதி தேவதையே தொட்டு பார்க்க துடிக்கிற இந்த கூட்டம் என்னோட 28 வருஷ சட்ட தொழிலுக்கு ஒட்டுமொத்தமா கருப்பு சாயம் பூசிடுச்சு. இதை நினைச்சா எனக்கு வேதனையாவும் வெட்கமாவும் இருக்கு. சின்ன குழந்தைகளான நீங்களே உங்களுக்கு சம்பந்தமில்லாத இந்த கேஸ்ல இவ்வளவு ஈடுபாடு காட்டும் போது சமூக பொறுப்புள்ள ஒரு நீதிபதியா இந்த கேஸோட இன்னொரு பக்கத்தை தெரிஞ்சுக்காம நான் அவசரப்பட்டுட்டேனே. இப்போ உங்க முகத்தை பார்க்க கூட என் மனசு தயங்குது. சரி அங்கிள், இப்ப சிவராமன் அங்கிளை காப்பாத்த என்ன செய்யறது? தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க. அப்படிலாம் மாத்தி சொல்ல முடியாது கௌதம். மாத்தி சொல்ல முடியாதுன்னா வேற என்னதான் வழி? சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செய்யலாம். ஆனா அதுக்கான அவகாசம் தீர்ந்து போச்சு. விசாரிக்க அவகாசம் இல்லங்கிறதுக்காக சிவராமன் அங்கிளை தூக்கில போட போறீங்களா? அவரை காப்பாத்த வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? குறுக்கு வழியா இருந்தா கூட பரவாயில்ல, சொல்லுங்க. இல்லப்பா, நேர்வழிதான். இந்த தண்டனையை குறைக்க நம்ம ஜனாதிபதி ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அப்படிங்களா? எங்களுக்கு ஏற்கனவே ஜனாதிபதி அங்கிளை நல்லா தெரியும். ஒரு தடவை நாங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகளை புடிச்சு கொடுத்ததுனால அவர் கையால பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். அப்படியா? பெரிய ஆளா இருப்பீங்க போல் இருக்க. டேய் கௌதம், இந்த அங்கிள் கிட்ட பேசுறதை விட அங்க பேச ட்ரை பண்ணலாம்டா. அங்கிள், இந்த வழி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நாங்க வரோம், வாடா போலாம். பை அங்கிள். பை. இல்ல, கண்டிப்பா பூதலோகத்துல ஏதோ விபரீதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. போயிட்டு வந்த தாத்தா பொய் சொல்றாரா இல்ல அவருக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதானா? ஒரே குழப்பமா இருக்குது. இல்ல, கௌதம் கௌரி சொன்னபடி நாம இவங்க யாருக்கும் தெரியாம ஒரு தடவை பூதலோகம் போயிட்டு வந்துடலாம். அப்பதான் இந்த குழப்பம் தீரும். என்ன குருவே, பயந்துட்டீங்களா? தடியானே, சமிக்கை செய்துட்டு வந்தால் என்ன? சமிக்ஞை செய்து விட்டு வர நாம் என்ன கண்ணாமூச்சியா விளையாடுறோம்? சரி சரி, போன காரியம் என்னாச்சு? கச்சிதமாக முடித்து விட்டேன். இதான் விளக்கு. நான் கேட்ட அற்புத விளக்கு இதுதான்.
மங்கி, நீ செய்த இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நன்றி. அதெல்லாம் சரி குருவே, இந்த விளக்கை வைத்துக்கொண்டு என்ன பண்ண போகிறீர்கள்? இதுதான் அலாவுதீனுடைய கருவறை. இந்த அற்புத விளக்கை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் அடிமை. அப்படியா? ஆமாம். இந்த விளக்கை வைத்துக்கொண்டு நான் அலாவுதீனை அடிமையாக்குவேன். நான் விரும்பிய காரியங்களை எல்லாம் அவனை வைத்தே சாதித்துக் கொள்வேன். இது என் வாழ்க்கையில் நான் அடைந்த மிகப்பெரிய வெற்றி. இனி பூதலோகத்தைப் போலவே சகல லோகங்களும் என் காலடியில்.